வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகா பெரிவாளோட அருளுரையை தெரிந்து கொள்ளலாம். சகல ஜனங்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதல்ல வர்றது அன்பு, அதாவது அஹிம்சை. அடுத்தது சத்தியம், அதாவது உண்மை. சத்தியம்னா வாக்கும் மனசும் ஒன்றா இருக்கிறது தான். மனசில் ஒன்றை வச்சுண்டு வாக்கில் வேற ஒன்றா இருந்தால் அது அசத்தியம். வாங் மனசையோ ஐக ரூபியம் சத்தியம். மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறதுக்குன்னே பகவான் பேசுகிற சக்தியை மனசாளுக்கு தந்திருக்கார். மனசில் ஒன்றும் வாக்கில் இன்னொன்றுமா நாம் நடந்துட்டா அடுத்த ஜென்மத்தில் பேசுகிற சக்தியை பறிச்சுடுவார். அதாவது நமக்கு மிருக ஜன்மாவாத்தான் தருவார். பூர்ண அஹிம்சைக்கு நம்ம சாஸ்திரத்திலேயே சில விதிவிலக்கு இருக்கு. அதே மாதிரி சத்தியத்துக்கும் வேறொரு விதத்தில் விளக்கு இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஊரில் பலவிதமான அயோக்கியர்கள் இருக்கா. அதை பார்த்து வாஸ்தவமாகவே ஒருத்தர் மனசு கொதிக்கிறது. ஆனால் அவளோட அயோக்கியத்தனத்தை சொல்லிகிட்டே இருந்தா அதனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் மனசில் கெட்ட எண்ணம் எழறது. அதை அப்படியே வெளியில் சொல்லிட்டா அது சத்தியமாகாது. சத்தியமில்லாத ஒன்றை 100 பேர் 1000 பேர் சத்தியம் சத்தியம்னு சொன்னாலும் அது அசத்தியம்தான். அதைத்தான் அழகா திருவள்ளுவரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு தத்துவார்த்தமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படியும் அர்த்தம் உண்டு. அதனால் சத்தியம்னா வாக்கும் மனசும் ஒன்றா இருக்கிறது மட்டுமில்லை, நல்ல எண்ணங்களை வாக்கால சொல்கிறதே சத்தியம். நல்ல பலன்களை உருவாக்குற வார்த்தைகள் தான் சத்தியம். சத்தியம் பூதஹிதம் பிரியம். பேச்சினாலும் எண்ணங்களாலும் பிராணிகளுக்கு நல்லதை பண்ணுறது தான் சத்தியம். கெடுதலாக பண்ணுறது சத்தியம் இல்லை. சத்தியமும் தெய்வமும் வேற வேற இல்லை. சத்தியத்தை சொல்லு, பிரியமானதை சொல்லு. சத்தியத்தை பிரியமா சொல்ல முடியாட்டா அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லாதே. நல்லதை சொல்றதுக்கு மனஸ் சுத்தமா காம குரோதம் இல்லாம இருக்கணும். சத்தியத்தை எந்த ஆதாயமும் இல்லாம தைரியமா சொல்லும் போதே அது நமக்கும் சித்த சுத்தியை கொடுக்கும், மற்றவாளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். 1000 அசத்தியமானவா நடுவில் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி மிச்சவாளுக்கு தோணும். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுண்டு அந்த சத்தியத்திலேயே ஒருத்தன் நிலைச்சு நின்றுட்டான்னா அதுக்கு ஒரு அவாந்திர பிரயோஜனமும் உண்டு. அவன் உத்தேசிக்காமலேயே ஒரு பிரயோஜனம் சித்திக்கும். அது என்னன்னா, அவன் சத்தியமே பேசி பழகிட்டான்னா அவனை அறியாமையோ தவறியோ எது சொன்னாலும் அதுவே சத்தியமாயிடும். அதனால தான் நல்லவாளோட மனசை வியாகுலப்படுத்தக்கூடாது. அபிராமி பட்டர் சத்தியமான அம்பாளோட ஸ்மரணையிலேயே இருந்ததால் பூர்ண அமாவாசை அன்னிக்கு பூர்ண சந்திரன் உதிக்கலையா? அது மாதிரிதான் அவர் எப்பவுமே அம்பாளோட முக லாவண்யத்தையே ஸ்மரிச்சுண்டு இருந்ததால் அவரை அறியாம அமாவாசை அன்னிக்கு பௌர்ணமின்னு ஒரு அசத்தியத்தை சொன்னாலும் அம்பாள் தன் தாடங்கத்தையே பூர்ண சந்திரனா காட்டி அதை சத்தியமாக்கிட்டா இல்லையா? கர்ப்பமா நம்ம தாயார்கிட்ட வைக்கப்படுறதுல இருந்து கடைசியாக தகனமாற வரைக்கும் நம்மளை சுத்தப்படுத்திக்க 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதோட அஹிம்சை,
சத்தியம், அஸ்தேயம், சௌசம், இந்திரிய நிகிரகம் இது எல்லாமும் அனுஷ்டிக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற ஜீவ ஜந்துக்களை கூட தன்னாட்டம் பாவிக்கிறது அகிம்சை. தன் பசி வேற, நாய், பூனை, மாடு மாதிரி பிராணிகள், காக்கா, குருவி மாதிரி பக்ஷிகளோட பசி வேறங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் நமக்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை பாராட்டாமல் இருக்கிறதும் இதில் சேரும். புறத்தியார் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதே அஸ்தேயம். சௌசம்னா சுசி, அதாவது தூய்மை. வெளியில் சுத்தமாக இருக்கிறது, உள்ளேயும் சுத்தமாக்கிக்க உபகாரமாக இருக்கும். சரீர சுகத்துக்காக எதை வேணாலும் பண்ணுறது, இந்திரிய போகத்துக்காக எதை வேணாலும் பார்க்கறது, வேண்டாத வம்புகள் எதை வேணாலும் கேட்கறது, கிடைக்கிறதுன்னு எதை வேணாலும் திங்கிறது, வாயில் வருதுன்னு எதை வேணாலும் பேசுறது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஆசை போகாமல் ஆத்ம சம்பத் உண்டாகாது. ஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. இது நம்ம மகாபெரிவா அருளிய அருளுரை. இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். தேங்க்யூ.